வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. அவர்களை நினைத்து நாடே பெருமை கொள்வதாகவும் அடுத்து வரும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடி ராமராஜ்யத்தை நடத்தி வருவதாகவும் உலக பொருளாதாரத்தில் இனிவரும் காலத்தில் 3வது இடத்திற்கு முன்னேறுவோம் என்றும் கவர்னர் ஆர்.என். ரவி பேச்சு. சென்னை நொச்சிக்குப்பத்தில் 9,97,00,000 செலவில் அமைக்கப்பட்ட நவீன மீன் அங்காடியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் 366 கடைகளுடன் கட்டப்பட்ட மீன் அங்காடி திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வருகிற 16ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் முப்பெரும் விழா தொடர்பாக ஆலோசனை நடத்த ஏற்பாடு. வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்வது கவலை அளிப்பதாக பிரியங்கா காந்தி கருத்து. மதம், சாதி, மொழி அல்லது அடையாளத்தின் அடிப்படையில் பாகுபாடு, வன்முறை மற்றும் தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என கண்டனம். கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட மருத்துவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இந்த வாரத்திற்குள் போலீசார் வழக்கை முடிக்க தவறினால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழக அரசின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த முன்னாள் மாணவர்களும் தொண்டு நிறுவனங்களும் இதுவரை 380 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு. புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ஆண்டுதோறும் 6 ரூபாய் வழங்கப்படும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேளாண்மை துறை அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. பள்ளியில் தமிழை ஒரு பாடமாக படித்து இருந்தால்தான் கல்லூரியில் இடம் என்று தனியார் பல்கலைக்கழகங்கள் சொன்னால் அனைவரும் தமிழை கட்டாயம் படிப்பார்கள் என அமைச்சர் பொன்முடி பேச்சு. நூற்றி 8 அவசர ஊர்தி ஊழியர்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட அதனை தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்த வேண்டும் என சீமான் பேச்சு. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு அழைப்பு என தகவல். சிலை கடத்தல் தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கில் ஆவணங்களை ஒப்பிடும் சிபிஐ. டிஎஸ்பி காதர் பாட்ஷாவுக்கு எதிரான வழக்கு ஆவணங்களையும் பொன் மாணிக்கவேலின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களையும் ஒப்பிட்டு விசாரணை. சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ஆப்பிரிக்கா கருங்குரங்கு மற்றும் 2 மலைப்பாம்புகள், அபூர்வ அணில் ஆமைகள் பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து அரிய வகை உயிரினங்களை கடத்தி வந்த சென்னையை சேர்ந்த பழனியை கைது செய்து விசாரணை. தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை
மின்சார ரயில் மற்றும் நெடுந்தூர மின் தொடர்பில் ரயில் சேவை மாற்றம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி முற்பகல் வரை ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் என்றும் அறிவிப்பு. முதன்முறையாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள் நுழைந்து தாக்குதல். பற்றி எரிந்த அணுமின் நிலையம். ரஷ்யா உக்ரைன் பரஸ்பர குற்றச்சாட்டு. வங்கதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்த்த மாணவர் தலைவர்களுக்கு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் பாராட்டு. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டால் நிறைவேற்ற காத்திருப்பதாக பேச்சு. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI முன்னாள் தலைவர் ஃபயஸ் அமீத்தை கைது செய்தது அந்நாட்டு ராணுவம். வீட்டு வசதி திட்ட முறைகேடு வழக்கில் ராணுவ சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கை என அறிவிப்பு. ரஷ்யாவுக்குள் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னேறி சென்ற உக்ரைன் படைகள். எல்லையை ஒட்டியுள்ள குர்ஸ்க் மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உக்ரைன் தேசிய கொடியை ஏற்றி உற்சாகம். அக்டோபர் முதல் மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை இரட்டிப்பாக்கும் நியூசிலாந்து அரசு. ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பிடுகையில் விசா கட்டணம் 40% குறைவு என்பதால் மாணவர் சேர்க்கையே பாதிக்காது என நம்பிக்கை. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் யூடியூபர் சவுக் சங்கருக்கு ஜாமீன் வழங்கியது உதகை நீதிமன்றம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாபர் சாதிக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. புழல் சிறையில் இருக்கும் ஜாபர் சாதிக் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. விக்ரம் நடித்துள்ள தங்கலான் மற்றும் சூர்யாவின் கங்குவா ஆகிய படங்களை வெளியிடும் முன் தலா 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும். பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீது வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டின் மீது சர்வதேச நடுவர் தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பு. அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றதால் தனக்கு வெள்ளி பதக்கம் வழங்க வினேஷ் போகத் மேல்முறையீடு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் ஜெசிகா பெகுலா. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் சக நாட்டவரான ஹமண்டா அனிசோமாவை எதிர்கொள்கிறார். விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் குறித்து புதிய அப்டேட் இன்று வெளியாகும். தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி எக்ஸ் தள பதிவு.
சூரி நடிக்கும் கொட்டுக்காளி திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. கங்குவா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானதை அடுத்து அதனை பாராட்டி கார்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. திருப்பதி மலைப்பாதையில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இருசக்கர வாகனங்களில் பயணிக்க தேவஸ்தான நிர்வாகம் நேர கட்டுப்பாடு விதிப்பு. இரவு 9 மணிக்கு மேல் காலை 6 மணி வரை பக்தர்கள், உள்ளூர் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்ல தடை. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.